எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி மனம் வெளுக்க வழி இல்லையே எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறின்னு பாரதி சொன்ன மாதிரி மனிதர்களுக்கு மனம் வெளுத்தாலே போதும், பணங்காசெல்லாம் இரண்டாவது பட்சமாகத்தான் இருக்கும். நீதிபதி அவர்களே, எனவே நிம்மதியான வாழ்வு வேண்டும் என்று சொன்னால் கடவுளிடம் போய் நாம் வேண்டுவது காசு பணத்தை அல்ல. கடவுளே, உன் அருளை நான் தினமும் சொல்ல வேண்டும், முருகா என்றும் விநாயகா என்றும் ராமா என்றும் சொல்ல வேண்டும் என்று ஒரு வரி நாம ஒரு ராமனுக்கு நாமத்தையோ கண்ணனுக்கு நாமத்தையோ பிள்ளையாருக்கு நாமத்தையோ சொன்னாலே நமக்கு காசு பணம் தானாக வந்துவிடும் என்று சொல்லி அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, ரொம்ப அருமையா இருந்ததுன்னா கடவுள்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னது ரொம்ப அருமையா இருந்துச்சு. டாக்டர் கடவுள்கிட்ட பொய் சொன்னா அவர் டாக்டர்கிட்ட அனுப்பிடுவார், டாக்டர்கிட்ட பொய் சொன்னா திரும்ப அவர் கடவுள்கிட்டே அனுப்பிடுவார். என்ன அது அருமையா சொன்னீங்க. எங்க வள்ளல் அழகப்பர் இருக்காரு பாருங்க, நீங்க அவரை தொட்டுக்கலாம். கொடையை பத்தி கர்ணனை சொல்லும் போது கர்ணனுக்கு பிறகு நம்ம தமிழ் வள்ளல்கள் பாரியெல்லாம் சொல்றோம்ல, அந்த வரிசையில கொண்டு போய் சேர்க்க தெரிந்த இந்த நூற்றாண்டின் ஒரே மனிதர் வள்ளல் அழகப்ப செட்டியார் தான். அள்ளி கொடுத்தவர், குடியிருந்த வீட்டையும் கல்விக்காக கொடுத்த கோமகன், கடைசி வரையும் எதையுமே வச்சுக்கல. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், இருக்க மில்ல கூட வித்து 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 யூனிவர்சிட்டி கட்டிட்டே போனாரு. கல்விக்காக ஒருத்தர் வாழ்ந்தாரு. அது அப்படிப்பட்ட ஒரு வரலாறு இந்த மண்ணில் இருக்குன்னா அது வள்ளல் அழகப்ப செட்டியார் தான். அப்படிப்பட்ட ஒரு மண் இந்த மண். சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப அழகான சில விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. அதுல என்ன சொல்லணும்னா, இந்த வள்ளல் அழகப்ப செட்டியாருக்கு ஒரு முறை முடியாம வந்தோடனே நேர ஆஸ்பத்திரிக்கு போவாராம், டாக்டரை பார்ப்பாராம், டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் வாங்குவாராம், நேர மெடிக்கல் ஷாப் போவாராம், மருந்து வாங்குவாராம். காலையில டிஃபன் சாப்பிட்டோன்னா மாத்திரையை பிச்சு கையில எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டு மாத்திரையை டஸ்ட்பின் குப்பை தொட்டில போட்டுட்டு தண்ணியை மட்டும் குடிப்பாராம். மத்தியானம் மாத்திரை எடுத்து பிரிப்பாராம், குப்பை தொட்டில போட்டுட்டு தண்ணியை குடிப்பாராம். நைட்டு பார்த்துட்டு குப்பை தொட்டில. என்ன வேலைக்காரன் கேட்டானா, என்னையா அது இவ்வளவு பெரிய இது பண்றீங்க நீங்க, நோய் முடியாம வந்துச்சுன்னா டாக்டர் போய் பாக்குறியா, மருந்து வாங்குறியா, சாப்பிட்டா பரவாயில்ல, இதை தூக்கி குப்பை தொட்டில போடுறீங்க. அப்ப குப்பை தொட்டில மாத்திரையை போடுறதா நீங்க டாக்டர்கிட்ட போயிருக்க வேண்டாம், டாக்டர்கிட்ட போனவரை நீங்க மருந்து கடைக்கு போயிருக்க வேண்டாம், மருந்து கடைக்கு போனவரை இதை மருந்தை வாங்கியிருக்க வேண்டாம். அப்பதான் அதுக்கு அவர் சொன்னாரா, ஏன் தெரியுமா டாக்டர்கிட்ட போனேன்னாரா, ஏன் தெரியுமா டாக்டர் போனேன், டாக்டர் பிழைக்கணும்ல, டாக்டர் பிழைக்கணும்ல, என்ன வச்சு அதுக்காக டாக்டர்கிட்ட போனேன். சரி, மருந்து கடைக்கு எதுக்கு போனீங்க, மருந்து கடைக்காரன் பிழைக்கணும்ல, அதுக்காக மருந்து கடைக்காரன் போனேன். எதுக்கு குப்பை தொட்டில மருந்து கொண்டே போட்டிய, நான் பிழைக்கணும்ல, நான் பிழைக்கணும்ல, இதான் மருந்தை சாப்பிட்டா தாண்டா போயிருவேன், சாப்பிடாம இருந்தா சந்தோஷமா இருப்பேன். அவர் அழகப்பர் அன்னைக்கே, அது வேற விஷயம். ஆனால் நகைச்சுவையோட ஒரு மனிதர் வாழ்ந்தார் அந்த காலத்துல. கோடி கொடுத்த கொடையன், குடியிருந்த வீடும் கொடுத்த விழு தெய்வம்னு அவங்க பாண்டாங்க வாசுப்பம்மான் ஐயா அவர்கள். ஒரு பெருமைக்குரிய ஒரு மனிதர் வாழ்ந்தாரு. ஏன் இதை சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, பணத்தை விட எவ்வளவு பெரிய மனம் ஒரு மனிதனுக்கு தேவை, அதை அழகா முடிச்சாங்க. நீங்க சொன்னீங்க பாருங்க ஒரு விஷயம், மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறதுன்னு வைரமுத்து எழுதினாரு. இந்த பாட்டை அவர் எங்கிருந்து எடுத்தார்னா, இதே நகரத்தார் சமூகத்தில் பிறந்த பட்டினத்தார் என்கிற கவிஞர் எழுதிய அருமையான 4 வரி பாட்டுல தான் எடுத்தார் அந்த வரிய. அது எங்க இருக்குன்னா பட்டினத்தார் பாட்டுல இருக்கு. ரோட்ல போனான் ஒருத்தன், ரோட்ல போனவனை பார்த்து இந்த இடத்த பூரா ஏக்கர் கணக்கில் வளைச்சு போட்டுருவோம்னு அவன் நினைச்சானா, இந்த எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கலாம்னு நினைச்சானா அவன். அப்ப அந்த பேசார் பட்டத்தார் சொல்றாரு, எரி எனக்கு எண்ணும், நெருப்பு இருக்குல்ல நெருப்பு, அது இவன் என்னைக்கு வர போறான் சாப்பிடறதுன்னு நெருப்பு நினைக்குமா, நெருப்பை வச்சுதான் இவன் சாப்பிடுறேன், நெருப்பை வச்சுதான் சுட்டி இவன் சாப்பிடுறேன், நெருப்பு நினைக்குமா இவன் நமக்கு என்னைக்கு வர போறான்னு. எரி எனக்கு என்னும், பருந்தோ எனக்கு என்னும். சில பேர் கொண்டே தூக்கி போட்டுருவாங்க, சில சமூக வழக்கம், பருந்து கொத்தி சாப்பிடும். அப்ப பருந்தோ எனக்கு என்னும், இந்த மண்ணும் சரி எனக்கு என்னும். இவன் உடம்ப பார்த்து இந்த மண் இருக்குல்ல, இவன் எனக்கு தாண்டா வர போறேன், உங்களுக்கு எல்லாம் கிடையாதுன்னு மண்ணு சொல்லுமா. இந்த மண்ணும் சரி எனக்கு என்னும், புன் நாய் எனக்கு என்னும். இந்த நாய் இருக்குல்ல, ஓநாய் காட்டு நாய், அது எனக்கு தான் உடம்புன்னு சொல்லுமா. எரி எனக்கு என்னும், பருந்தோ எனக்கு என்னும், இந்த மண்ணும் சரி எனக்கு என்னும், புன் நாய் எனக்கு என்னும், இந்த பிரியமுடன் வளர்த்தேன் உடலை, இதனால் என்ன பேரு எனக்குன்னு கேட்கிறார். இந்த உடம்பு வளர்த்து வச்சிருக்கனே, இதனால எனக்கு என்ன பேரு, என்ன உருவாக போகுது அப்படின்னு பட்டினத்தார் கேட்ட பாட்டினுடைய 4 வரி தான் இவர் எடுத்த இந்த வரி. மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, அதை மனம்தான் உணர மறுக்கிறதுன்னு சொன்ன மாதிரி வாழ்க்கையில எதையும் கொண்டு போக போறது இல்லை. விட்டுவிட போகுதுயிர், விட்டவுடனே உடலை சுட்டுவிட போகின்றார் சுற்றத்தான். பட்டது பட்டு எந்நேரமும் சிவனை ஏத்துங்கள் போற்றுங்கள், சொன்னேன் அதுவே சுகம்னு சொன்னார் பட்டணத்து பிள்ளை. அப்படி பெருமைக்குரிய ஒரு அருமையான கவிஞராக இருந்தவர் பட்டினத்தார். அதனால இந்த அருமையான
தலைப்புல ரொம்ப அழகான பாதத்தை வச்சாங்க. எனவே இந்த அணியில 12 மணிக்கு ஒரு துளி ஆனதுக்கு அப்புறம் நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இந்த புது வருடத்திற்கு பிறகு நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். எனவே இந்த அருமையான தலைப்புல அடுத்து பேசுவதற்காக நல்ல பேச்சாளர், இவருடைய நகைச்சுவையை நீங்க கேட்கணும். அருமையான பேச்சாளர், நகைச்சுவை கலைஞர், அன்றைக்கினிய அண்ணன் திரு கிழியூர் மகாராஜன் அவருடைய நகைச்சுவை சரவெடி இப்பொழுது ஆரம்பம். எனது அருமை சகோதரமாகிய மரியாதைக்குரிய ராமநாதன் அவர்களே, எனது அணைக்கு வலிச்சேர்த்து அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா கவினிலன் அவர்களே, எதிரணியிலே அருமையான கருத்தை மிக அருமையாக வக்காலத்து வாங்கிவிட்டு மைக்கை சாய்த்து விட்டு சென்று இருக்கிற ஏமா அந்த மைக் இந்த பாடமா படுத்தி விட்டு போகணும். நாகர்குழி மலர்வில் நட்புண்டா பேச முடியும். அந்த அம்மா அருமையா சொன்னாங்க. உண்மையிலே அவர்கள் கருத்துல தெளிவா இருந்தாங்க. மெத்தைய வாங்குவீங்க காசு கொடுத்து, தூக்கத்தை வாங்க முடியுமா? சேலையை வாங்கலாம், மானத்தை வாங்க முடியுமா? இவ்வளவு வேட்டியம்மா வெளியில இருக்க அருகம்புல் மாலையை நீங்க காசு கொடுக்காம வாங்க முடியுமா? வாங்க முடியுமான்னு அங்க காசு கொடுத்தா தான் கொடுப்பாங்க. கற்பூரம் வாங்கினாலும் காசு கொடுக்கணும். இவ்வளவு அழகா பேசுறீங்களே, ஆனா உண்மையில இந்த இந்த புது வருஷம் பிறக்க போதில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம்ங்க. என்ன சந்தோஷம்? 2013 வருஷம் இதே மாதிரி ஒரு மேடை, பொது மேடை கிடைச்சிச்சு எனக்கு. 2013 பிறக்கிறப்ப 2013 கரெக்டா இப்போ 1 மணிக்கு நான் தான் பேசுறேன். சரி. 2012 ஒரு வருஷம் வாழ்ந்துட்டோம்ல. சரி. நான் கேட்டேன் கூட்டத்துல, இந்த 2012 பத்தி யாராவது 4 வார்த்தை நச்சுன்னு சொன்னீங்கன்னா சரி 100 ரூபாய் பரிசு தாரம்னே. சரி. யாரா கை தூக்குவாங்கன்னு பார்த்தா யாரும் தூக்கல. சரி. ஒருத்த மட்டும் அறகுறையா கை தூக்குனா. என்னன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, சரி சொல்லு அப்படின்னு. 100 ரூபாய் பத்தாது, 120 கொடுன்னா அவன் ஒரு கணக்குல இருந்திருக்கான். இது எனக்கு தெரியல. சரி சொல்றா அப்படின்னு. 2012 பத்தி 4 வார்த்தை நச்சுன்னு சொல்ல நம்மள தானே. இரு சொல்றேன் 120 இருக்குல்ல அப்படின்னா, இருக்குடா தர்றேன். நானும் ஒரு பயமா தான் இருந்தேன். பேனாவை எடுத்து எழுதுனா 2012 எழுதுனா 2 ஒரு 0 ஒரு 1 ஒரு 2 இவ்வளவுதானே. இப்ப சொல்றேன் பாருங்க சொல்றான்னு 2 ரவுண்டு விட்டா 1 2 தெரியும் அப்படின்னா பாரு. அதோட மல்லா கடிச்சு விழுந்தேன். போதும்டா 2012 கொலக்கா, இதோட நான் நம்ம பட்டிமன்றமே பேசலாம். அப்படிப்பட்ட ஆளெல்லாம் சந்திச்சிருக்கேன். அக்கா இங்க பாரு, எப்படிலாம் ஆள் நாட்டுல திராய் ஒன்று தெரிவிக்க. ஐயா ஆரம்பிக்கும் போதே அருமையா சொன்னீங்க, எந்த இடத்துல உட்காரணும்னு ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னீங்க. அது நான் அதே மாதிரி நான் ஒரு கணக்கு சொல்றேன். பஸ்ல ஏறின உடனே எதுல தெரியுமா உட்காரப்படாது? இங்க 3 பேர் சீட்டுக்கு நடுவுல போய் உட்காரப்படாது. அது ஒண்ணு கரெக்டா பஸ்ல ஏறின உடனே இந்த 3 பேர் சீட்ல ஓரத்துல உட்கார்ந்துருக்கேன். உள்ள போம்பா அங்க பாம்பா கிடக்கு. உள்ள போன உடனே நம்மால ஒரு வாட்டர் பாட்டில கொண்டு போனா தான் மதிப்பான். ஒரு வாட்டர் பாட்டிலோட போனா தான் அவன் மதிப்பான். பணம் கொடுத்து பாட்டில் வாங்கினா தான் மதிப்பான். அதுவும் பாட்டில் இல்லாம ஏறணும்னா அவன் பாட்டில் ஓரமா ஒளிச்சு வச்சுட்டு நம்மகிட்ட கேட்பான். அது மெட்ராஸ் பஸ்ல ஏறுங்கல கரெக்டா அந்த பாட்டில் 25 ரூபா கொடுத்து வாங்கி மூடிய திறந்து இப்படி குடிக்க போகையில தான் டிரைவர் பிரேக் போடுவார். மூஞ்சியில ஊத்தி அடே அப்பான்னு இப்படி திரும்பையில இங்கிட்டு திருப்பாரு, இவன் காவாசியை குடிச்சிருவான். இங்கிட்டு திருப்பையில இவன் காவாசியை குடிச்சிருவான். இப்படியே குடிச்சிட்டு நீங்க மெட்ராஸ் போங்கல. கரெக்டா 12 மணிக்கு ஒரு இடத்துல மோட்டல்னு ஒரு இடத்துல நிப்பாட்டுவான். நம்ம அரை தூக்கத்துல இருப்பான். டீ காப்பி டப்புன்னு அடிச்சு எல்லாரும் எழுப்பி நம்ம இந்த 25 ரூபா கொடுத்து ஒரு பாட்டில் வாங்கின பாருங்க. இந்த அவசரத்துல இந்த 1 லிட்டர் குடிச்சிட்டோம்ல, இந்த அவசரத்துல இறங்கி நம்ம ஓடுவோம். அங்க ஒருத்தன் ஏய் அப்படிம்பா, என்னடா கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான். ஏண்டா 25 ரூபா கொடுத்து சரக்கு வாங்கினது நம்ம. கான்ட்ராக்ட் எடுத்தவனும் நம்மளை கேட்கல, கான்ட்ராக்ட் விட்டவனும் நம்மளை கேட்கல. அப்படியே நம்ம போனோம்னாலும் 5 ரூபாய்ங்கிறான் 3 ரூபாய்ங்கிறான், காசு கொடுத்து தான் வாங்குறான். நம்ம பாருங்க அங்க போனாலுமே லிட்டருக்கு போலவனும் வாங்க போறான். அப்படி நம்மளால எழுத்து கேட்க மாட்டான். 1 லிட்டரா பேச்சு விட்டு 3/4 லிட்டர் ஆக்கிறதுக்கு எதுவும் வழி இருக்காது. மீட்டரை ஓட்டையை போட்டுக்கிட்டு நிற்பான். நான் அந்த காசு தாங்க எல்லாத்துலயுமே. காசு இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது. அந்த மலர்விழியக்கா நீ பாட்டு பாடினீங்க, நானும் பாடுவேன். சரி, எனக்கும் தெரியும், நான் ஓடுவேன். நீங்க ஓட மாட்டீங்க, காசு வாங்கணும்ல. சரி சரி. அது வந்து சேர்ந்த உடனே அந்த அக்கா என்ன தெரியுமா சொன்னிச்சு, அண்ணே நம்மகிட்ட சில்லறையா இல்ல, எப்படி இருந்தாலும் நீ 100 ரூபா தாள மாத்தி கொடுப்போம் போது மதுரை வரைக்கும் அப்படின்னே கேட்டிய. காசு தானே முக்கியம். இந்த பையன் நீ என்னைக்காவது இறக்கி கீழே வச்சிருக்கியாக்கா? நீ பிள்ளையார் கோயில் வாசல தானே உட்கார்ந்து இருக்கிற பையன் நம்பி கீழே இருக்க பையன். நியாயத்தை கேட்கிறேன். அந்த செயின் அத்துக்கிட்டு போனாங்களே உங்க ஊர்ல, அது ஓன் செயினா உங்க ஊர் வேற ஆட்டு செயின்? அந்த கல்ல இந்த தெரியாம இந்த அத்தை செயின். நாட்டுல எவ்வளவு பணம் தானங்க வாழ்க்கை. பணம் இல்லைன்னா பக்கத்து ஊருக்காரவனை மதிப்பானா? ஏன் நான் இப்ப பணத்தோட பிள்ளையார்பட்டியில வந்து நான் பட்டிமன்றம் பேசிட்டு 5 மணிக்கு போவேன்னு வைக்கல, எங்க கோயில் பிள்ளையார்பட்டிக்கு போனீங்களே தரிசனம் பண்ணிக்கலாம். ஆமா, பிரசாதம் கொடுத்த வாங்கி குடும்பமே சேர்ந்து பிரசாதத்தை பூசிவிட்டு எங்க கவரு
காசு ராமநாதன் கொடுத்தாப்லையா கொடுக்கலையா? இல்ல பிரசாதம் தான் கொடுத்தாரு. நீ அங்கேதானே படுத்துக்கிற, போ போ தேவாட்டைக்கே போ. நீங்க எதை சாப்பிடுறது கேட்பாளா இல்லையா? ஏமா பணம் இல்லாம மனுஷன் வாழ முடியுமாமா? பணத்தை தானமா வேண்டான். நான் இப்ப எழுதிட்டு வந்த இந்த பேனா கீழே வந்துருச்சு, இதை எடுக்காம போக முடியுமா? எப்படி இருந்தாலும் எடுத்துதான் ஆகணும். மையட்டு போடுறவர் அவர் எவ்வளவு சிரிச்சுட்டு கேட்டுக்கிட்டாலும் காலைல காசு வாங்காம போவாரா? தானே நீங்க நல்லா சிரிச்சீங்கன்னு இறைவன் அருள் உங்களுக்கு உண்டு. காலையில காசு கிடையாதுன்னு போவியானே நீ வைரத்துக்கு மாத்தி சொல்லி விட்டு போயிருவேன். மனுஷனுக்கு காசு தானே முக்கியம். காசு இல்லாம ஒரு அங்கமும் அசைய முடியாது. ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. எழுதிட்டு வந்து நிறைய எழுதிட்டு வந்திருக்காங்க. சிட்டியை படிக்க வரிசையா? இல்ல இல்ல சிட்டியெல்லாம் படிக்க முடியாது. நான் பல மாதிரி இன்னைக்கு நான் பணம் இல்லாம மனுஷன் வாழ முடியாது. ஒரு கால மனுஷன் வாழ்க்கை மாறி போச்சுங்க. ஒரு காலத்துல கோழி கூவுச்சுன்னா நம்ம எந்திரிச்சோம். ஆமா, கோழி கூவுன உடனே பிடிச்சிருச்சுன்னு எந்திரிச்சோமா இல்லையா? இப்ப கோழி எப்ப கூவுது? மத்தியானம் கரெக்டா காலையில 10 மணிக்கு கூவுது, மத்தியானம் 12 மணிக்கு கூவுது, சாயந்தரம் 5 மணிக்கு கூவுது, நைட்டு 10 மணிக்கு கூவுது. கூவ வேண்டிய விடிய காலம் 5 மணிக்கு குப்பை அடிச்சு தூங்குது. நாடு எந்த அளவுக்கு போயிட்டு பணம் இல்லைன்னா பணம் பணம் தேவையில்லை பணம் தேவையில்லைன்னு சொல்றியாக்கா? உன் புருவ முடிய புடுங்கிறதுக்கு 50 ரூபா காசு இல்லையா? நான் ஞாபகத்தை கேட்கிறேன். நான் வந்து அடியா ஆக்கிரமத்துக்கு பேசுறேன் மகாராஜா. நான் நியாயத்தை தான் கேட்பேன். பணம் தானங்க வாழ்க்கை. பணத்தை தேடி தானங்க இன்னைக்கு உலகமே ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கிருந்து அதான் லேட்டு. அது அவன்கிட்ட போய் நீ 20 ரூபா தான் தருவாங்க. அப்புறம் ரொம்ப கண்டாவே நியாயத்தை பேசுறக்க. உண்மையில இன்னைக்கு பணம் தாங்க வாழ்க்கை. இப்ப நீங்க போய் ஒரு இன்னைக்கு முன்னாடிலாம் பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னா காலம் தொட்டா பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க. இப்பெல்லாம் பிரிகேஜின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க தெரியுமா? பணம் தான் பிரிகேஜி. யாரு பிரிகேஜில சேர்க்கணும்னா எவ்வளவு காசு கட்டணும்? 50,000 ரூபாய் பணம் கட்டணும். அதுக்கு ஏன்டா பிரிகேஜின்னு பேர் வச்சிருக்காங்க? வேற சப்பிக்கிட்டு வரத புள்ள இதை கொண்டு அந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்ட உடனே அந்த டீச்சர் பிரிச்சு விடுவாங்க. அதனால அதுக்கு பேர் பிரிகேஜி. 50,000 ரூபாய் காசு. ஒரு பள்ளிக்கூடத்துல போய் எல்கேஜி சேர்க்கணுங்கிறான் நம்ம. ஏங்க என் பிள்ளை எல்கேஜி சேர்த்துருவோம். எவ்வளவு பணம்? 50,000. 50,000 50,000 சுருக்கியா. எத்தனை மணிக்கு வண்டி வரும் சாமி? 6:30 மணிக்கு வண்டி வந்துடும். என் பிள்ளை 7:30 மணிக்கு தானே எந்திரிப்பா. தூக்கி வண்டியில போட்டு நாங்க ஏற்றிட்டு போயிடலாம். அங்க ஆயம்மான்னு ஒண்ணு வச்சுக்கலாம். அந்த அம்மா காசு தான். அங்கே போன உடனே எங்க பிள்ளைக்கு 8:30 மணிக்கு டிஃபன் கொடுத்துருவோம். என்ன டிஃபன்? உங்க பிள்ளை பியா நான் பியா என்வெஜ் வெச்சா நான் வெச்சா ரைட்டு டிஃபன் கொடுத்துருவோம். அப்புறம் மத்தியானம் சாப்பாடு கொடுத்துருவோம். அப்புறம் 11 மணிக்கு ஜூஸ் கொடுத்துருவோம். அப்ப சாயந்தரம் 4 மணிக்கு காப்பி கொடுத்துருவோம். அப்ப எங்களுக்கு என்னதான் வேலை? நீ தாண்டா சொல்லி கொடுக்கணும். இவ்வளவு பாட்டு பாண்டி அந்த பஞ்ச பாட்டை பத்தி கொஞ்சம் பாட்டு கூட பாடலையம்மா? நீ என்னம்மா பணம் இல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கம்மா. பணம் இருந்தா நீ அம்பானி, பணம் இல்லைன்னா அம்போனி. ஞாபகத்துல வச்சுக்கிற இந்த மகாராஜன் சொல்றான். பணம் இருந்தா நான் ஹீரோ, பணம் இல்லைன்னா நீ ஜீரோ. பணம் தானங்க வாழ்க்கை. பணம் இல்லைன்னா ஒரு அங்கமும் ஆசையாதுக்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க, நான் ரொம்ப திறமையான ஆளுமா. என் திறமையை பத்தி இங்க சொன்னாதான் எனக்கு பெருமையா. கண்டிப்பா சொல்லுங்க. எங்க ஊர்ல போன வாரம் கோயில் திருவிழாவில் விளையாட்டு போட்டு பட்டிமன்றம் வைக்கிறேன்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா பட்டிமன்றம் வைக்கல. நான் பேசுறோம்னா எவனும் ஒத்துக்கறல. அந்த அளவுக்கு நம்மளுக்கு பெரிய பெருமை. பரவாயில்ல. அதுக்கு பதிலா விளையாட்டு போட்டி வச்சாங்க. சரி. விளையாட்டு போட்டியில ஓட்ட பந்தயம். சரி. ஓட்ட பந்தயத்துல முதல் பரிசு சைக்கிள். சரி. நம்மள தான் கூப்பிட்டு கொடுக்க சொன்னாங்க. நீ தான் நம்ம ஊரே பட்டிமன்றம் பேசுற வாத்தியார் குடு பரிசு அப்படின்னாங்க. சரி. ஓட்ட பந்தயம் முடிஞ்ச உடனே முதல் பரிசு சைக்கிள் யாருக்கு தெரியுமா கொடுத்தேன்? யாருக்கு கொடுத்தீங்க? கடைசியா ஓடியாந்த ஒண்ணு கொடுத்தேன். கடைசியா ஓடியாந்த கொடுத்தீங்களா? இப்படிதான் முதல்ல ஓடியாந்தாலும் சண்டைக்கு வந்துட்டான். நான் என்ன எவ்வளவு வேகமா ஓடுறேன், எனக்கு கொடுக்காம நீ அவனுக்கு கொடுக்குற அப்படின்னு என்னைய பார்த்து கேட்டான். நான் அவனை பார்த்து ஒரு வார்த்தை தான் சொன்னேன். எங்க ஊரே அசந்து போயிட்டாங்க. என்ன சொன்னேன் தெரியுமா? நீ தான் இவ்வளவு வேகமா ஓடுறியடா, உனக்கு எதுக்கு சைக்கிள்? பாவம் முடியாதவன் கடைசியா வந்தவன் கொடுப்பான். பூரா சைக்கிள சைக்கிள கொடுத்து அனுப்புறேன். ஒரு இயற்கை நீ இப்படி ஒரு தத்துவத்தை வழங்கிருக்கியா? ஆமா. அப்ப பை தூக்கணும் தான் அண்ணன் ஊருக்கு போக முடியாம சுத்தி இருக்கிறேன். 26ஆம் நம்பர் ரூம்ல நம்ம பை இருக்கு. ஆமா, 26ஆம் நம்பர் ரூம்ல பை இருக்கு. நாங்களே ரோட்ல வளர பிடிச்சி இங்க கூட்டியாந்து. ஆமா, அதே அக்கா ஒண்ணு சொன்னிச்சு. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பேன். ஏழையின் சிரிப்பில் நீ இப்ப எப்ப தெரியுமா இறைவனை காண முடியும்? அவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தா அவன் சிரிப்பான். உண்மை அதைத்தான் சொன்னா, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பேன்னு சொல்லிட்டு. ஆனா ஒண்ணு சொல்றேன், ஒரு உண்மை. இந்த 2015ஆம் வருஷத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை சொல்றேன். வர்ற ஒலிம்பிக்ல நம்ம நாடு ஒரு தங்கப்பதக்கம் வாங்குறது உறுதியாயிடுச்சு. எப்படி? கபடிய ஒலிம்பிக்ல சேர்ந்துட்டாங்க. அதனால உறுதியா நம்ம தங்க பதக்கம் வாங்க போறோம்.
வெளிநாட்டுக்காரன் கேட்டான், எப்படா நீங்க கபடியில மட்டும் ஜக்க பதக்கம் வாங்குறீங்க அப்படின்னு. நம்மால கரெக்டா சொன்னா, நாங்க நல்ல காலை வாருவோம், அதனால நாங்க தங்கம். அதான் அருமையா சொன்னீங்க. ஆனா உங்க வீட்டுல உங்களை கால வர அதை பத்தி சொல்ல விட்டீங்க. எங்க வீட்டுல கால வர்ற கதையெல்லாம் அத சொல்லுங்கய்யா. இந்த வீடியோ எடுக்கிறவரால தான் நம்மளுக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வீடியோ இந்த வீடியோ எடுக்கிற கல்யாணம் முடிஞ்சு நான் வீடியோ காட்ட போய் கேசட் கேட்டேன். அண்ணே கேசட் கொடுனே, நம்ம கல்யாணத்தை போட்டு பார்க்கணும் அப்படின்னு. அவர் சொன்னாரு கேசட்லாம் தர முடியாது அப்படின்னாரு. ஏயா அப்படின்னு கேட்டேன். உன் மாமனார் கொடுத்த காசுக்கு லைட் போட்டதுக்கு சரியா போச்சு அப்படின்னா. அவன் கேட்டிருக்கான் வீடியோக்காரன் 1500 ஆகும் இருக்கான். 1500 காசு தர முடியாது, 300 தரேன் அப்படின்னு என் மாமனார் சொல்லியிருக்காரு. அப்ப லைட் மட்டும் போடவான்னு அவன் கேட்டிருக்கான். சரி லைட்டை மட்டும் போடணும், லைட்டை மட்டும் போட்டு என் கல்யாணத்தை முடிச்சிருக்காங்க. நான் உண்மையில நான் பட்ட பாடல உண்மையில ரொம்ப அவஸ்தைங்க. என் கல்யாணம் பண்ணும்போது என் மாமனார் என்ன வேலைன்னு கேட்டேன். ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வேன்னாங்க, போடுறா வேலை கல்யாணத்தை முடியும் அப்படின்னு. என் மச்சான் அவன் கம்ப்யூட்டர் அப்படின்னா முடுறா கல்யாணத்தா, இதாண்டா பொண்ணு இதாண்டா மாப்பிள்ளை, கல்யாணத்தை முடிச்சா என் மாமனார் ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை பார்க்குறாரு. என்ன வேலைடான்னு கேட்டேன். ரயில் வந்து நின்றா அவர் ஓடுவார், ரயில் போயிருச்சுன்னா ஒரே இடத்துல நிப்பாருனா. அப்படி என்னடா வேலைன்னு பாக்குறேன். இந்த ஆள் ரயில்வே ஸ்டேஷன்ல வடை வியாபாரம் பண்றாங்க. ரயில் வந்து நின்ற உடனே கம்பார்ட்மெண்டா வடை 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 ஓடிட்டான். ரயில் போயிருச்சுன்னா ஒரே இடத்துல நின்று வடை 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 நின்று விட்டுட்டு இருப்பான். என் மச்சான் கம்ப்யூட்டர் நான் பாருங்க. இந்த ஆள் கம்ப்யூட்டர்ல பெரிய இன்ஜினியர் ஆகணும், கல்யாணத்தை முடியணும்ல. அவன் என்ன தெரியுமா வேலை பார்க்கறான், கம்ப்யூட்டர் சாம்பராணி வைக்கிறான். அவன் கம்ப்யூட்டர் சாம்பராணின்னு சொல்ல வந்திருக்காங்க. இந்த மடை சாம்பராணிக்கு கம்ப்யூட்டர்னு சொன்னதோட முடிச்சு கல்யாணத்தை முடிச்சு உண்மையில காசு தாங்க உலகம். ஒரு காலத்துலாம் வீட்டுக்கு விருந்தாளி வந்தா வாங்க இருங்கன்னாங்க. இப்ப கல்யாணத்தை பாருங்க, காசு தான் கல்யாணம். நீ பொண்ணை கூட்டிட்டு அப்படியே மண்டபத்துக்கு வா, நீ மாப்பிள்ளைய கூட்டிட்டு இப்படியே மண்டபத்துக்கு வா. பொண்ணு வீட்டுக்காரனுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரனு தெரியல, மாப்பிள்ளை வீட்டுக்காரனுக்கு பொண்ணு வீட்டுக்காரனு தெரியல. இடையில பந்தியில 200 பேர் எவனே தெரியாம உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. தண்ணீர் தெளிச்சு தீர்த்தம் தெளிச்சு வந்தவங்களை பன்னீர் தெளிச்சு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் பணம் பெருகி போச்சு. பணம் தான் வாழ்க்கை. பணத்தை வச்சு பொம்மையை வச்சுறான். பொம்மை வந்த உடனே எல்லாரையும் வாங்க வாங்க வாங்க, சாப்பிட வந்தவனை வாங்குங்கிறது, செருப்புத்துக்கு வந்தவனை வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டு இருக்குது. புஷ்னு ஒரு பொம்மை பன்னீர் சர்ன்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது. எல்லாத்துலயும் போலியா போச்சு. நாடு அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. பணம் இருந்தா தான் மனுஷன் வாழ முடியும். பணம் இல்லைன்னா எவனும் மதிக்க மாட்டான். தெரிஞ்சுக்க மலர்விழி அக்கா, நீ காசு இல்லாம இன்னைக்கு போவியா? நீ எல்லாம் காசு இருந்தா மட்டும் போதுமா, காசு இருந்தா மட்டும் போதுமா? நீ மதுரைக்கு ஏறிக்கிட்டு காசு இல்லாம இறைவன் அருள் எனக்கு இருக்கிறது, பிள்ளையார்பட்டியிலிருந்து வருகிறேன், ஒரு டிக்கெட் சும்மா கொடுப்பாங்களோ உங்களை. இட்லி தின்னுட்டு நீ சும்மா காசு கொடுக்க மாட்டேன், மாமாட்ட விட்டுருவான். அதுவும் உனக்கு ஒழுங்கா ஆட்ட தெரியுமா? அந்த அக்கா சிரிக்குதுன்னு நினைக்காது, அது முக அமைப்பே அப்படித்தான். எல்லாமே எனக்கு இறையொருள் பணத்தோடு பணம் தானுங்க வாழ்க்கை. ஒண்ணு தெரிஞ்சுக்கா, 3 பை இல்லாம மனுஷன் வாழ்க்கையில வாழ முடியாது. 3 பை இல்லாம மனுஷன் வாழ முடியாது. கருப்பை இல்லாமல் ஒருவன் பிறக்க முடியாது. சரி. இறைப்பை இல்லாமல் ஒருவன் உண்ண முடியாது. பணப்பை இல்லாமல் ஒருவன் வாழ முடியாது. தெரிஞ்சுக்க, பணப்பை தான் வாழ்க்கை. இந்த பார் மகாராஜன் பின்னாடி வருவேன், நீ யோசிச்சிருக்கணும்க்கா. எவ்வளவு ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்கேன். இவ்வளவு பேசினாலும் என் வீட்டுல என் மனைவியும் அதே கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். தெரிஞ்சுக்கிறேன். நான் கிழிச்ச கோட்டை அவ தாண்ட மாட்டான். இவன் என்ன கிழிக்கிறது, நம்ம என்ன தாண்டது, அழிச்சிட்டு போயிட்டே இருப்பாளோ. அப்படியே இருந்தா நான் எத்தனை மணிக்கு போனாலும் எனக்கு சாப்பிடாம காத்துக்கிட்டு பாய். அவதான் மனைவி. அவ எப்போதும் இறையருள் வேண்டிக்கிட்டே இருப்பான். ஏன் தெரியுமா எனக்கா சாப்பிடாம காத்துக்கிட்டப்பா? நான் போய் தான் உழ வைக்கணும். ஆனா கொஞ்சம் மானஸ் ரோசாக்காரன். எப்படி? போன உடனே உழ வைக்க மாட்டேன். அரை மணி நேரம் லேட்டா தான் உழ வைப்பேன். பாத்திரம் யாருங்க கழுவுறது? ஆமா, அப்புறம் பாத்திரம் சும்மா நடக்கும்ல. எங்க வீட்டுல நான் தான் துணி துவைப்பேன், அவ துவைக்க மாட்டா. யாரும் கண்டுபிடிக்க முடியாது. எப்படி? அவ போட்டுக்க நைட்டியை போட்டுக்கிட்டு உட்காந்து துவைப்பேன், அவ தான் துவைக்கிறான்னு நினைச்சு போயிடும். எங்க ஊர் பக்கத்துல ஆம்பளை தண்ணி அடிக்க போறான் ஒயின் ஷாப்புக்கு. அவன் பூரா நைட்டு போட்டுக்கிட்டு தாங்க போறான். ஏன்டா நீ கேட்கிற வேட்டி அப்பப்போ உருவிடுது. இதெல்லாம் சில ஆபத்தா போயிட்டு சில நாட்டுல அந்த அளவுக்கு இன்னைக்கு நாடு மோசமா. மனுஷன் வந்து பணத்துக்கு தான் வாழ்றான். இருக்கா, பணத்துக்கு தான் வாழ்றான். ஒண்ணு தெரிஞ்சுக்க, பொய் சொல்றவன் நாட்டுல ரொம்ப பெருகிட்டான். போலி நிறைய பெருகி போச்சு நாட்டுல. எல்லாத்துலயும் போலி வந்துருச்சு. டாக்டர் போலி, நர்ஸ் போலி, கம்பவுண்டர் போலி, வக்கீல் போலி. உங்களை சொல்லலாங்க, பொதுவா சொல்றேன். வக்கீல் போலி, ஜட்ஜு போலி, எல்லாத்துலயும் போலி. ஒன்னே ஒண்ணுதான் ஒரிஜினலா இருக்குது. என்னது? திருடன் மட்டும்தான் திருடனா இருக்கு. அதுல மட்டும்தான் போலி இல்ல.
எங்க ஊர்ல ஒரு போலி டாக்டர் 4 பேர் சேர்ந்து கைது பண்ணிட்டாங்க. சரி. எப்படா புடிச்சேன்னு கேக்குறேன். அந்த ஆளு ஒருத்தனுக்கு வகுத்த ஆபரேஷன் பண்ணிருக்கான். இதுல இருந்து இது வரைக்கும் கையில போட்டுட்டு ஒரு சொம்பு நிறைய தண்ணியை கொடுத்து குடியான்னு இருக்கான். ஏன்டான்னு கேட்டிருக்காங்க. எங்கேயாவது ஒழுகுதான் பாப்போம் அப்படின்னு இருக்கான். இவன் தாண்டா நாட்டுல இன்னைக்கு பணம் இல்லாம வாழ்க்கை கிடையாது. ஒண்ணு தெரிஞ்சுக்க, இந்த செல்போனாலதான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நிக்கிறேன். சரி. செல்போன் இல்லாம என் மனைவிய அந்த பிள்ளைய காதலிக்கும் போது ஒரு செல்போன் தாங்க வாங்கி கொடுத்தேன். ஓ, காதல் திருமணம் தான். ஆமா, அது சொந்தக்கார பிள்ளை தான் காதலிச்சேன். நம்ம சொத்து வெளியில வரப்படாதுல, கவனமா இருப்பதுல. காதலிக்கும் போது அந்த செல்போன் தான் வாங்கி கொடுத்தேன். அதை அவங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி. பேசப்படாதுன்னு வாங்கி வச்சுக்கிட்டாங்க. முந்தானையில சுட்டி வச்சுக்கிட்டாங்க. அப்படி இருந்து அந்த பிள்ளை தினம் என்கிட்ட பேசும். எப்படி? என் நம்பர் அது மாதிரி பதிவு பண்ணி வச்சிருந்துச்சு. எப்படி? என் பேரை போட்டு என் நம்பரை போட்டு பேட்டரி லோன்னு அவ பதிவு பண்ணி வச்சிருந்தா. பேருக்கு பதிலா பேட்டரி லோ. பேட்டரி லோ. நான் இருந்து போன் அடிப்பேனா, அவங்க அம்மா கையில செல் இருக்குமா, பேட்டரி லோன்னு வருமா. அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து அவங்க அம்மா சார்ஜ் போட சொல்லுவாங்க. அவ ஓரமா நின்று நம்மகிட்ட சார்ஜை ஏத்திக்கிடுவா. இப்ப நான் சுவிட்ச் ஆஃப் ஆகி போய் கிடக்குறேன். அது ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இன்னும் ஒரு 10 வருஷத்துல யார் கையிலுமே செல்போனே இருக்காது. என்ன ஆகும்? எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாத்தையும் வண்டியில பெரியாஸ்பத்திரிக்கு ஏத்தி இந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டையை போட்டு ஏரியால சொருகிடுவான். 2 ஸ்பீக்கர் சின்னதா செஞ்சு காது ஓரத்துல ஆபரேஷன் பண்ணி தச்சு போடுவான். சரி. இந்த பக்கம் லாவல கிழிச்சு இதுல சிம் கார்டை வச்சிருவான். இந்த பக்கத்துல கிட்னி ஓரத்துல பேட்டரியை வச்சிருவான். அப்ப நம்ம எப்படி பேசுறது? இப்படி நடந்து போய்கிட்டு குடும்பம் குடும்பச்சுன்னா போன் வந்துருச்சு பேசிக்கிட்டு நம்ம வாட்டில போக வேண்டியதுதான். உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும். ஒருத்தனுக்கு சார்ஜ் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்ணு பழுத்து சிவப்பா இருந்துச்சுன்னா ஐயாவுக்கு ஃபுல்லா சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். லைட்டா மஞ்சளா மங்கிக்கிட்டே வந்துச்சுன்னா ஐயாவுக்கு சார்ஜ் இறங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பஸ் ஸ்டாண்ட் ஓரமா சுணக்காம உட்காந்துட்டாருன்னா ஐயா சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டாருன்னு அர்த்தம். ஆனா சார்ஜ் ஏத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்ப என்ன மனுஷனை மூக்குல பழக்க மாட்டியா சார்ஜ் ஏத்த முடியும்? எல்லா பெட்டி கடையிலையும் ரீசார்ஜ் டேப்லெட்னு ஒண்ணு வைப்பான். ₹1 கொடுத்து ஒண்ணு வாங்கி உள்ள போட்டு 1 மடக்கு தண்ணியை குடிச்சோம்னா 12 மணி நேரத்துக்கு சார்ஜ் செட் பண்ணு. இந்த செல்போனுக்கு சார்ஜ் ஏத்தனா கூட காசு வேணும்க்கா. ரீசார்ஜ் பண்ணணும்னாலும் காசு வேணும். எல்லாத்துக்கும் காசு. ஒரு காலத்துல வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனத்தை பேசி வெள்ளாக்காரனை வெளியில அனுப்பினான். கிஸ்தி வட்டி என்னோட வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, என்குல பெண்களுக்கு மஞ்சள் எடுத்து கொடுத்தாயா, மாமனா மச்சனா வெள்ளக்காரனை வெளியில வந்து விரட்டினான். அந்த நாட்டு மகாராணி கூப்பிட்டு நம்மளை கேட்டிருக்காங்க. அந்த இங்க இருந்து போன மானம் கட்ட உடனே நான் சொல்ல மாட்டேன், நீ ஏன் கேக்குற? வெள்ளக்காரனை கட்ட நீ என்னைய கேக்குற? கையா அந்த பக்கம் நீட்டிலே இந்த கைதான் எனக்கு விளங்கு. அப்புறம் இங்க தானே நீட்ட முடியும். அந்த வெள்ளக்காரன் போனவொன்னு அந்த நாட்டு மகாராணி கேட்டிருக்காங்க, ஏன்டா 200 வருஷமா ஆண்ட நாட்டை விட்டுட்டு வந்தேன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இவன் சொல்லியிருக்கான், அவன் என்னென்னமோ தமிழ்ல வசனம் பேசி கொடுறாங்க, எங்களுக்கு ஒண்ணும் புரியல, ஒடியாந்துட்டான் அப்படின்னு இருக்காங்க. அந்த வசனத்தை அன்னைக்கு மாத்திட்டாங்க. இந்த செல்போன்ல நிறைய வசனத்தை மாத்தி எனக்கு ஒரு அன்னைக்கு அனுப்புறான். என்னோட கடைக்கு வந்தாயா, செல்போன் வாங்கி தந்தாயா, சிம் கார்டு வாங்கி தந்தாயா, உன்னோடு கொஞ்சம் விளையாடும் பெண்களுடைய நம்பரையாவது என்னிடம் தந்தாயா, மாமனா மச்சானா மானம் கட்டவனே சுவிட்ச் ஆஃப் பண்றான்னு அனுப்புறாங்க. போன் வந்ததுக்கு அப்புறம் தான் நாடு கெட்டு போச்சு. எங்க ஊர்ல மிஸ்டு கால மேகநாதன் ஒருத்தர் இருக்கான். அவன் யாருக்கு எடுத்தாலும் மிஸ்டு கால தான் விடுவான். அன்னைக்கு அவன் வீடு தீப்பிடிச்சு எடுத்து ஃபயர் சர்வீஸுக்கே மிஸ்டு கால் விட்டான். அவன் நான் போன் பண்ணி கேட்பான், ஏன்டா வீடு எரிஞ்சிட்டா காம்ப கும்ப கிடக்கா நான் கேட்பான். பணம் தானங்க மூலதனம். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இறைவன் அருள், இறைவன்கிட்ட வர்றதே பணம் வேண்டும் பணம் வேண்டும் என்றுதான் நம்ம வேண்டி வர்றோம். நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். அதை சொன்னேன். காதலிக்கும் போது அந்த பிள்ளைய பார்த்து ஒரு பாட்டு பாடினேன் தெரியுமா? உனக்கு தெரியுமாக்கா? உனக்கு தெரியாது, நீ அந்த காலத்தாலா? நீ அந்த காலத்தால தானே? நான் அந்த காலத்துல பாடினேன். ஆனா அந்த காலத்து பாட்டை தான் பாடினேன். அந்த பிள்ளைய பார்த்து, நீ பழைய காலத்தாலு பவுடர் போட்டுருக்குன்னு நினைக்காது, அம்பட்டும் பவுடர் புட்டா மாவு, நீ 150 ரூபாய்க்கு சாமான் வாங்கி போட்டிருக்க, இல்லாட்டினா உன்னை பார்க்க என்ன சொல்ல பாட்டு அந்த பிள்ளைய பார்த்து ஒரு பாட்டு பாடினேன். திண்டில் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. ஒன்று வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணேன். உண்மையில சொல்றேன், போய் சொல்ல. நான் உண்மையில எதுக்கு தெரியுமா எங்களுக்கு எல்லாம் வரதட்சணை கொடுக்குறாங்க? அதுக்கு பேர் வரதட்சணை கிடையாது, அது ஒரு நிவாரண நிதி. எதுக்கு நிவாரண நிதி? சுனாமி நிவாரண நிதி. எப்படி? வெள்ளம் போயிருச்சுன்னா வெள்ள நிவாரண நிதி, பஞ்சம் போயிடுச்சுன்னா பஞ்ச நிவாரண நிதி, வறட்சி போயிடுச்சுன்னா வறட்சி நிவாரண நிதி. இவன் ஒரு நாளைக்கு நிவாரணம் போயிருவான், அதனாலதான் இவனுக்கு நிதி. மாமியார் வீட்டுல இருந்து கொடுக்குறது. எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என் மாமனார் தேம்பி எழுதாரு. மாமா அழுவாதிய, நான் நல்லவன், கை நிறைய காசு சம்பளம் வாங்குறேன், உங்க மகளை கண்கலங்காம காப்பாத்துறோம்னு. என் மகளை நினைச்சு எவன்டாலதான், உன்னை நினைச்சுதான் அழுகுறேன். ஏன் 25 வருஷமா நான் பட்ட கஷ்டத்தை வாழ்க்கை பூரா பட புரியலாம் நினைச்சு
அந்த ஆள் அழுதுறான், அழுறியாம நம்ம பொதுவாவே வழுக்கை யாருக்கு கொடுக்கும் தெரியுமா? ஆண்களுக்கு தான் விழுகும். ஏன் இந்த சின்ன பிள்ளையில வளர்ந்த உடனே இந்த பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கவங்க என் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிருக்கேன், என் வயிற்றுல நெருப்ப கட்டியிருக்கேன், என்னைக்கு என் தலையில இறக்கி வைக்கிறனோ அன்னைக்கு தான் நான் நிம்மதியா இருப்பேன். நம்ம தலையில இறக்கி வச்சு நம்மளுக்கு ஆம்பளை ஆளுக்கு புறம் சொட்ட விழுது, வலிக்க விழுது. நான் கண்டுபிடிப்பேன், நிறைய கண்டுபிடிப்பேன். நான் என்ன பேச வந்தேங்கிறத மறந்துட்டேன்யா. 100 ரூபா 5 ரூபா காசுக்கும் உலகம் அது பேப்பர் இப்படித்தானே ஆம்பளை ஆள் பூரா நடுத்தல நிக்கிற. நீங்க எல்லாரும் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. 100 ரூபா தாளுக்கும் 5 ரூபா காசுக்கும் 95 ரூபா வித்தியாசம். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, வெள்ளக்காரன் பேசுற இங்கிலீஷுக்கும் நம்ம பேசுற இங்கிலீஷுக்கும் 1 ரூபா தான் வித்தியாசம். தெரியுமா உங்களுக்கு? எப்படி? 1 ரூபாய்க்கு கலக்கோனா வாங்கி வாயில போடுங்க, போட்டு எச்சியை துப்பிடாதீங்க, எச்சியை முழுங்கிறாதீங்க, வாய்க்குள்ளே அந்த கலக்கோனாவை போட்டுக்கிட்டு அப்படின்னா அவன் பேசுற இங்கிலீஷ். அதை முழுங்கி விட்டு வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா நம்ம பேசுற இங்கிலீஷ். இங்கிலீஷுக்கே 1 ரூபா தான் வித்தியாசம். அதே காசு வச்சு தான் கணக்க முடியும். தெரிஞ்சுக்கக்கா, நாட்டுல பணம் இல்லாம ஒரு இட்லி வாங்கி திங்க முடியாது, பிள்ளைய பள்ளிக்கூடத்துல செய்ய முடியாது, பஸ்ல ஏறி நீ போக முடியாது, பவுடர் அடிக்க முடியாது, பொட்டு வைக்க முடியாது, பூ வைக்க முடியாது, தோடு போட முடியாது. நீ முதல்ல நல்லா 4 பேர் சிரிக்கிற மாதிரி பல்லு வளர்க்கறதுக்கு காசு கொடுத்து பேசுவாங்கன்னா பல்லு வளர்க்க முடியும். தெரிஞ்சுக்குது, பணம் தான் மனுஷனுக்கு. இறைவன்கிட்ட போய் நம்ம வேண்டும். இப்ப எதுக்கு வந்திருக்கோம்? ஆண்டவனே, இந்த 2014 வருஷம் பூரா என்னை நல்லபடியா வச்சிருந்து பணக்காசோட செல்வாக்கா வச்சிருந்ததுக்கு உனக்கு நன்றி. இந்த 15வது வருஷம் என்கிட்ட இருக்க பணம் பூரா அப்படியே இருக்கணும். இன்னும் மேல மேல வந்து சேரன் மௌலிய இதுல எதுவும் நீங்க கரைச்சிடப்படாது. என் பிள்ளைக்கு நல்லபடியா நான் காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணணும், அதுக்கு நல்லபடியா எனக்கு பணத்தை தா அப்படின்னு எல்லாரும் பணத்தை வேண்டுவதற்காகத்தான் இங்க வந்திருக்கேன் மௌலிய. இறைவன் அருள் பணம் கிடைத்தால் இறைவன் அருளும் கூட வரும். இறைவன் வந்து நம்மளுக்கு பணத்தை கொடுக்கக்கூடியவர் தான். எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்புல இறைவன் அருளை வந்து நாங்க அதிகமா ஒண்ணும் செஞ்சிட முடியாது. கோயில் தளத்தில் நிற்கிறோம், ஏன்னா இறைவனை வேண்டதான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆக பணத்துக்கு வலி சேர்க்க வேண்டியதுதான் என்னுடைய பொறுப்பு. இன்று பணம் தான் உலகம், பணம் தான் வாழ்க்கை, பணத்தை கொண்டுதான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, குடும்பங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நல்ல தீர்ப்பை நீங்கள் தந்து அவர்களுக்கு கொடுக்கின்ற பணத்தை எங்க 2 பேருக்கு மட்டுமே பகிர்ந்து கொடுத்து அவங்க 2 பேருக்கு இறைவன் அருளையும் கொஞ்சோண்டு பிரசாதத்தையும் கொடுத்து இங்க இருந்து பிள்ளையார் வீட்டுல இருந்து அவர் 4 கோயிலோடு நடந்து போக 4 நாள் ஆகும், ஈராடு போக 3 நாள் ஆகும், இடையில எங்கேயாவது பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இது மாதிரி பிரசாதம் வாங்கிட்டு ஊரு போய் செல்ல வாழ்த்தி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நகரத்தார் பெருமக்களுக்கும் நன்றி கூறி உங்கள் பாதம் பட்ட அந்த மண்ணை தொட்டு வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம நிறைய அருமையான பேச்சு. என்னன்னா அவர் நம்ம இந்த சிவகங்கை மாவட்டத்துக்குன்னே ஒரு லோக்கல் இந்த அருமையான பேச்சு இருக்கு நம்ம ஊருக்குன்னு. இந்த கொங்கு தமிழ் எப்படி இருக்கோ, ஈரோடு பக்கம் கொங்கு தமிழ், நாகர்கோவில் நெல்லை தமிழ், அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க தஞ்சாவூர் பக்கத்தில் அது ஒரு மாதிரி பேசுவாங்க. இன்னும் ஒவ்வொரு ஊருக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட தலைநகரம்னாலும் தமிழ் பேசுறது அதான் கொலைநகரம், அது மாதிரி ஒரு தமிழ். ஆனால் அந்த செட்டிநாட்டுக்குன்னு ஒரு தமிழ் இருக்கு பாருங்க, அது நகரத்தார்கள் பேசுறது ஒரு தமிழ்னா மற்ற ஆளுங்க பேசுறது ஒரு மாதிரி அழகா இருக்கும். இந்த கிராமத்து மக்கள் பேசுறது அதை ரொம்ப அழகா எடுத்து ரொம்ப அருமையா பேசுவார். அது ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னன்னா அந்த வேகமா அந்த பேச்சுல ஸ்பீடா ஓடுற அந்த எக்ஸ்பிரஸ் வேகம் இருக்கு பாருங்க, அதாங்க ஒரு பேச்சுக்கு அழகூட்டக்கூடியதே. இந்த எக்ஸ்பிரஸ் வேகத்துல போகணும். நாங்கெல்லாம் சன் தொலைக்காட்சி விஜய் டிவில வந்து காமெடி ஸ்டாண்டப் காமெடி பண்ணும்போது அந்த பேச்சினுடைய வேகத்துக்கு தான் ரேட்டிங் கூட. அந்த பேச்சு அடுத்தடுத்து ஜோக்கை வந்து வேகமா தூவி விட்டுக்கிட்டே போற துணுக்கு தோரணங்களுக்கு தான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ரேட்டிங் அதிகமா வந்தது. அதனாலதான் ஒரு எப்பவுமே ஒரு கருத்தை சொல்லிதான் ஜோக் சொல்றதுங்கிறது நம்ம வழக்கம். ஆனா ஒரே ஜோக் அடுத்தடுத்து அதை தொட்டு அப்படியே போறதுங்கிற ஒரு பழக்கம் வந்து நம்ம கலக்க போவது யாருல இருந்து தான் துவங்குனுச்சு. அந்த நிகழ்ச்சி நாம் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த ஷோ அது வந்து 2006 தான் முதல் துவக்கம். அது ஒரு 2 6 கூட்டினா 8 வரிசை அங்கேயும் 8 தான் வருது. ஆனா ரொம்ப அருமையா பேசினேன். அது ரொம்ப அருமையா பல விஷயத்தை சொன்னார். பார்த்தீங்களா, குடும்பத்துல எவ்வளவு, செல்போன்ல எவ்வளவு. அன்னைக்கு மெட்ராஸ்ல பாக்குறேன் ஒரு வீட்டுல மேல மாடியில ஏறிக்கிட்டே போறான். எனக்கு கேட்கல, ஹலோ எனக்கு கேட்கல, ஹலோ அப்படின்னு மேல 10வது மாடிக்கு போயிட்டேன். பின்னாடியே ஒரு பையன் ஒண்ணு கேட்கவே கேட்காதுப்பா, ஏன்னா நீ கொண்டு போனது டிவி ரிமோட்னு. டிவி ரிமோட்டோடய போயிருக்கேன். ஏன்னா அது இப்ப செல்போன் வந்து அது கொடுத்துற பாடு அது ரொம்ப தொந்தரவு. அதெல்லாம் நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா கேட்கறீங்க, ஆரம்பத்துல இருந்து உட்கார்ந்து அழகா சிரிக்கிறீங்க. நாங்க பேசுற இப்ப செல்போன் வந்துட்டு பல பேர் எப்படி தெரியுமா, பல செல்போன் வந்து நாங்க பேசுற பேச்சு சும்மா இருக்கு, நம்ம பேசுற பேச்சு பிடிக்கணும்னு வச்சுங்க, சும்மா இருக்க செல்போனை ஹலோ 4 மணிக்கு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க சில பேர். ஏன்னா அந்த மாதிரி நடக்கும், நாங்க பல இடங்கள்ல பாக்குறோம்ல. ஆனா ரொம்ப அழகா சொன்னார், நாட்டுல பணம் இல்லைன்னா ஏதாவது உண்டாயா, எங்கேயாவது பணம் இல்லைன்னா 4 பேர் மதிப்பான நம்மள. பணம்ங்கிறத என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க, செட்டிநாட்டுல தாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் வச்சாரு. செட்டிநாட்டு மக்கள் இருக்காளே கொஞ்சம் முன்னாடி வாங்க, ஓரமா ஒதுங்கி போய் பணத்தை சரி. ஏன்னா செட்டிநாட்டுல என்னன்னா இந்த செலவு பண்றோம் பாருங்க, வருமானம். உங்களுக்கு என்ன வருமானம் கேட்பான் தமிழ்ல, வருமானம்னு பேரு, சம்பாதிக்கிறதுக்கு பேரு
வருமானம் பேரு. செலவு பண்றதுக்கு பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க பாப்போம் கரெக்டா. வருமானம். நல்லா கேட்டுங்க, சம்பாதிக்கிறதுக்கு பேரு வருமானம். வருமானம். உனக்கு மானம் வரணும்னா நீ வருமானம் உள்ளவனா இருந்தாத்தே உனக்கு மானமே வரும். அதான் வருமானம்னு தமிழ்ல வச்சேன். ஆனா நீ செலவு பண்ணுனான்னு வச்சுக்க, அதுக்கு தமிழ்ல பேரு செலவீனம்னு வச்சேன். செலவு பண்றதே ஈனம்டா. எப்படி செலவு பண்றதே ஈனமா? அத வருமானத்தை வச்சுக்க, அதை தேவையில்லாத செலவா பண்ணாத. அதை ஒரு திருப்பணியா பண்ணு, புகழ்மிக்கதா பண்ணு, கொடையா பண்ணு, சரித்திர புகழ உண்டு பண்ணு. ஆனா செலவீனமா பண்ணாத அப்படின்னு செலவீனம்னு தமிழ்ல. செலவு ஈனம், வரும்படி மானம். அதான் பாத்தீங்களா? நீங்க எல்லாம் உங்களை எல்லாம் வரும்படி செஞ்சிருக்கோம்னா, உங்களை அங்க கிளியூர்ல இருந்து வரும்படி செஞ்சிருக்கோம்னா, இவங்க தர்ற வரும்படி உங்களுக்கு இருந்தா தான் நான் வரும்படி பண்ண முடியும். என்ன அந்த வரும்படி எப்படி கைது தர பாருங்க. ஆனா நகைச்சுவையா பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, மகிழ்ச்சிங்க. பல விஷயங்கள் கருத்துக்களை சொல்றதுல சில சமயம் அவர் அந்த அணில இருக்க கூட கொஞ்சம் ஏகவசனமா பேச ஆரம்பிச்சார். அதெல்லாம் கூட அவை குறிப்புல இருந்து ஒதுக்கிடுவான். அதெல்லாம் இங்க நமக்கு ஆமா கவரை கொடுத்துட்டு அதெல்லாம் ஒதுக்கிருங்கிறாரு பாருங்க. அப்பவும் கவர்ல தான் நிக்கிறார், நகைச்சுவைக்கு தாங்க. ஆனா என்ன இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பணம் எதற்காக பயன்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த பணம்ங்கிற அணியில பேசினவங்க சொல்லியிருக்கணும். அதான் அந்த பணத்துக்கான மதிப்பு. செட்டிநாட்டில் எப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, ஒரு பாட்டு ஒண்ணு உண்டு, ரொம்ப சிக்கனமா இருப்பா. உலகத்துல ஒவ்வொருத்தவங்களும் ஒரு குழம்பு வச்சாங்க. தன்மசுந்தரனே ஒவ்வொருத்தரும் ஒரு குழம்பு வச்சாங்க. இப்ப மலையாளத்துல போனீங்கன்னா அவியல், மலையாள அவியல் ஃபேமஸ். யாழ்ப்பாணத்தார்கள் வைக்கிற சொதி ரொம்ப டேஸ்டா இருக்கும், யாழ்ப்பாணத்து தமிழர்கள். அது மாதிரி கொங்கு நாட்டு பக்கத்துல போனோம்னா உங்களுடைய உணவு வகைகள், கொங்கு உணவுகள் வித்தியாசமா இருக்கும். அது மாதிரி ஆந்திரா பக்கம் போனீங்கன்னா தெலுங்கு கோங்கரா சட்னிகள், ரொம்ப காரம் மிகுந்த உணவுகள் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஸ்பெஷல். அது மாதிரி செட்டிநாட்டுக்கு வந்து என்ன, ஒண்ணுமே போடாம ஒரு குழம்பு வைக்க முடியும்னு கண்டுபிடிச்சது ஒரு குரூப் நாங்க தான். அதுக்கு பேரு சும்மா குழம்பு. அதுக்கு பேரு சும்மா குழம்பு. சும்மா குழம்புனா அதுக்கு எதுவுமே போடாம அதுக்கு பேர் சும்மா குழம்பு. அதுக்கு எத்தனை பேர் தெரியுமா? பெருங்குழம்பு, இளங்குழம்பு, தண்ணி குழம்பு, வெந்தய குழம்பு, வெங்காய குழம்பு, மொட்டை குழம்பு, இப்படிலாம் சொல்லப்படாதுன்னு லட்சுமி குழம்பு. இத்தனை பேர் அதுக்கு வச்சு, அதுல பாருங்க அந்த குழம்புல கூட லட்சுமி என்கிற மகா இலக்குமி ஆகிய பணத்திற்கு அதிபதி வாசம் செய்ய வேண்டும் என்று கருதிய மக்கள் இவங்க. பணம் வந்து குழம்புல கூட பெயரிடப்படணும், லட்சுமி குழம்புன்னு. அதனாலதான் காடு வெட்டி போட்டு கடிநலம் திருத்தி வெடுகட்டி கொண்டிருக்கு வெள்வெளியில் விடுவிக்க அன்றைக்கு வந்த எங்களம்மா இலக்குமியே என்றைக்கும் நீங்காது இரு. அதை எழுதின பாடுவார் முத்தப்பற ரொம்ப கூடணும். ஏன் தெரியுமாங்க? மகாலட்சுமி எங்க வீட்டுக்கு வான்னு பாடல, அப்ப ஏற்கனவே இல்லைன்னு அர்த்தம். மகாலட்சுமிய ஏற்கனவே வான்னு பாடாம நீ என்றைக்கும் நீங்காது இருன்னா ஏற்கனவே இருக்கா. இவன் இனிமே நம்மளை விட்டு என்னைக்கும் போகாம இருக்கணுங்கிற மாதிரி பாடினாரு பாருங்க. அது ஒரு சிறப்பு. இதெல்லாம் ரொம்ப அழகு. பணம்ங்கிறது ரொம்ப முக்கியம். பணத்தை சம்பாரிச்சு அதை எப்படி செய்யணும், அந்த பணம் எப்படிப்பட்டதாக மாற வேண்டும் என்று இவர்கள் பேசி இருந்திருக்கலாம். ரொம்ப அருமையா பேசினாங்க ரெண்டு பேருமே. அடுத்ததா சிந்தனையாளர், நகைச்சுவையாளர், விஜய் தொலைக்காட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்கிற நிகழ்ச்சிகளை பேசி புகழ்மிக்க பேச்சாளர், அன்பிற்கினிய ஐயா திரு பெருமதிப்பிற்குரிய தமிழ் கடல் நெல்லைக்கண்ணன் அவர்களாலேயே பாராட்டு பெற்ற என் அன்றைக்கினிய நண்பர் திரு சண்முக சுந்தரம் அவர்களை உங்கள் கரவொலியோடு நான் அழைக்கிறேன். வாங்க. ஈரோட்டுக்கு இறைவனது அருள் வேண்டி திரளாக கூடியிருக்கக்கூடிய பக்த கோடிகளே, இத்தனை பெரிய கூட்டத்திலும் அருள் வேண்டி வந்த பக்தர்களை பார்த்து பணம்தான் பெரிது என்று பேசி அமர்ந்திருக்கக்கூடிய பக்கா கேடிகளே, தேசிங்கராஜன் சொன்னா செஞ்சிக்கோட்டை, டில்லின்னு சொன்னா செங்கோட்டை, பாட்டுக்கு ஒரு பட்டுக்கோட்டை, பட்டிமன்ற தீர்ப்புக்கு எங்க தேவகோட்டை. மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, பணம் முக்கியமா பக்தி முக்கியமா என்று கேட்டால் பக்தி தான் முக்கியம். இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்குது. இந்த கூட்டம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புத்தாண்டு பிறந்து பிள்ளையார தரிசனம் பண்ணதுக்கு பிறகு அந்த ஆட்சிக்கு முன்னாடி நின்னு ஒவ்வொருத்தருக்கும் 100 ரூபாய் பணம் கொடுக்கறதா சொன்னாங்களா? அப்படியே வந்தது இந்த கூட்டம். 500 ரூபாய் பணத்துக்கும் பிரியாணி பொட்டணத்துக்கு கூடுற கூட்டம் எல்லாம் வேற வேற. இது வேற கூட்டம், நீங்க பேசுற கூட்டம். அதாகப்பட்டது என்ன அப்படின்னா, காசு பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசி அமர்ந்திருக்கிறாங்க. புத்தாண்டு சமயத்துல சாதாரணமா மக்கள் என்ன பண்ணுவாங்க? என்ன ஹோட்டல்ல போய் கொண்டாடுவாங்க. ஆமா.
சில பேர் பார்ல போய் கொண்டாடுவாங்க. ஆமா. சில பேர் கிளப்புகள்ல போய் கொண்டாடுவாங்க. சரி. சில பேர் டிஸ்கோ தேம்பா பஃபும்பா என்னென்னமோ சொல்றான். ஆனா இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் இங்க கூடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஜனக்கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. ஆமா. இத்தனை கூட்ட மக்கள் திரளாக இந்த கலியுகத்துல வந்திருக்கிறாங்க அப்படின்னா இறைவனது அருள் அப்படிங்கிறது பார்த்த உடனே தெரியலையா? ஆனா இத பார்க்காம இவங்க பணம் சொல்லி பேசி அமர்ந்திருக்கிறாங்களே, இது என்ன நியாயம்னு கேட்கிறேன். ஒரே ஒரு பக்தன் நம்பிக்கையோடு இருந்தாவே இறைவன் அவனுக்காக இறங்கி வருவான்னு சொல்றாங்க. ஆனா இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டங்கள் திரட்டக்கூடிய இந்த கூட்டத்துக்கு கட்டாயம் இறைவனது அருள் கிடைக்கும். இதை ஏற்பாடு செய்த நகரத்தார் சமூகத்திற்கும் இறைவனது அருள் கிடைக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு சாமியார் வந்து யாகம் வச்சாராம். மழை வேண்டி யாகம் வச்சாங்களாம். மழை வேண்டி ஒரு பெரிய யாகம் எல்லாரும் போனாங்களாம். ஒரு சின்ன குழந்தை கொடையோட போனாலாம். கொடையோட போனாலாம். அந்த ஒரு சிறு குழந்தை கொடையோட போனது ஏன், எப்படியும் மழை வரும், அப்ப நனைஞ்சுக்கிட்டு தான் நான் வருவேன், அப்ப நனையாம இருக்கிறதுக்கு தான் இந்த கொடையை எடுத்துட்டு போறேன். அவளுடைய நம்பிக்கைக்காக மழை வந்தது. நம்பிக்கை முக்கியம். நல்லா சொன்னீங்க நடுவர்களே. ஒரு பக்தனுக்கு நம்பிக்கை முக்கியம். ஒரு ஆளு உயரமான மலையில ஒரு பெரிய புதையல் இருக்குதுன்னு தேடுறதுக்காக மலை ஏற போயிருக்கான். சரி. ஏறிக்கிட்டே இருந்திருக்கான். பாதி தூரம் போன உடனே கால் தடுமாறி சரசர சரசரன்னு கீழே வந்துட்டான். சரி. கீழே வந்தோடனே 2 மர கொப்பு இருந்திருக்கு. சரி. அதை புடிச்சுக்கிட்டான். சரி சரி. ஆனா அவனால மேல ஏறவும் முடியல. மரக்கோப்பு விட்டுட்டா கீழே விழுந்துருவான். அப்படியே அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்தான். அப்ப அந்த வழியா அந்த காடா இல்லையா, ஒரு நரி ஒண்ணு வந்தது. இப்படி தொங்கிட்டு இருக்காத, நீ கடவுள்கிட்ட வேண்டிக்க, கடவுளை கூப்பிடு, உன்னை காப்பாத்திடுவார் அப்படின்னு சொன்னுச்சு. எப்படி கூப்பிடுறது அப்படிங்கிறது, கடவுளை நம்பிக்கையோடு கூப்பிடு, 2 கையை விட்டுட்டு கடவுளே என்னை காப்பாத்துன்னு கும்பிடு, உன்னை கடவுள் காப்பாத்துவார் அப்படின்னு. உடனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? விட்டா கீழே விழுந்துருவான். அவன் சொன்னான், யாராவது மனுஷங்க இருந்தா என்னை காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான். கடவுள் நம்பிக்கைங்கிறது நீங்க சொன்ன மாதிரி, அந்த குழந்தைக்கு சொன்ன மாதிரி முழுமையான ஒரு நம்பிக்கை வேணும். இன்றைக்கு நல்ல ஒரு தலைப்பு, பக்தனுக்கு தேவை பணமா பக்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான தலைப்பு. உலகத்துல எங்க அணில பேசின அக்கா சொன்னாங்க, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை அப்படின்னு சொன்னாங்க. உலகத்துல இறைவன் மேல் வைக்கக்கூடிய ஆசைக்கு அது ஆசைன்னு நம்ம சொல்றது, அதுக்கு தான் பக்தின்னு சொல்றோம். மற்ற எல்லா பொருள்களுக்கும் நாம் ஆசைன்னு சொல்லுவோம். அழகா சொன்னாங்க, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை. சீதையின் மேல் கொண்ட பற்றினால் ராவணன் அழிந்தான். சிலம்பின் மேல் கொண்ட பற்றினால் பொற்கொள்ளன் அழிந்தான். அவன் அழியல, கோவலன் அழிந்தான். ஆசை என்பது பணத்து மேல வைக்கிற ஆசை. பொருள் அப்படிங்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பொருள் அப்படிங்கிறது பணம் மட்டும் அல்ல. அது நிலமா இருக்கலாம், மணியா இருக்கலாம், பொன்னாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆசை ஒருவனை அழியோடு அழித்து விடும். அளவுக்கு மீறி ஆசை ஒருவனை அழித்து விடும். ஆனால் இறைவன் மீது அளவுக்கு மீறி ஆசை வைத்தால் என்ன ஆகும்? ஆண்டாள், சிறுவல்லிபுத்தூர் ஆண்டாள் பூவை சூடி மாலையாக அணிந்தாள். அவ இவங்க சொன்ன மாதிரி பணத்தின் மீது ஆசை வைக்கவில்லை, நிலத்தின் மீது ஆசை வைக்கவில்லை, இறைவனின் மீது ஆசை வைத்தாள். சாதாரணமாக பூச்சூடி கொடுக்கக்கூடிய ஒரு பெண் ஆண்டாளாக 12 ஆழ்வார்களில் ஒருவராக ஆனார். பக்தி அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போய் சூடி கொடுத்த சுடற்குடியார். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழிகள் புக்கு முகர்ந்து கூட ஆர்த்தேரி, பாழிகம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றிருந்து தாழாதே சாரங்க முதிர்த்த சரமழை போல் வாழ உலகில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாயின்னு ஆண்டாள் பாடின அந்த ஒரு பாட்டிருக்கே. அறிவியல் விஞ்ஞானிகள் இன்னைக்கு தான் மழை எப்படி பெய்யுதுங்கிறத கண்டுபிடிச்சு 100 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். மழை கடல்ல இருந்து ஆவியாகி மேல போய் மேகங்கள் ஒன்னோட ஒண்ணு மோதி அங்கிருந்து மழை பெய்யுது, கடல்ல இருந்து தான் தண்ணியை எடுத்துட்டு மேல போகுதுன்னு இப்பதான் நமக்கு அறிவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு கொடுத்தான். சில நாட்களுக்கு முன்பு, சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு என்னையா, ஆண்டாள் காலத்துல கடல்ல இருந்து தண்ணியை எடுத்துட்டு மேல போய் ஆழிமலை கண்ணா, ஆழினா கடல், ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரை, ஆழிவுள் புக்கு கடலுக்குள்ள போய் மோந்து, அது மோந்து கொண்டு வாங்குறோம்ல தண்ணி, ஆழிவுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தி ஏறி மேல போ, ஆர்த்தி ஏறி பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி, சக்கரம் போல மின்னி, மின்னல் வெட்டுது இல்ல, முதல்ல மின்னல் வெட்டி வலம்புரி போல் நின்றதிருந்து, வலம்புரி சங்கூதுரம்ல அது மாதிரி நீ இடி இடிச்சு
மின்னல் வெட்டி இடி இடிச்சு வளம்புரி போல் நின்றிருந்து தாழாதே சாரங்கம் உதிர்த்த சரமழை போல் ராமன் விட்ட அம்பு எப்படி பாயுமோ அது மாதிரி சரசர சரசர சரசரன்னு மழை பெய்வாயாக. நாங்களும் இந்த மார்கழி மாதத்தில் நீராடி உன்னை வழிபடுவதற்கு எங்களுக்கு அருள் தர மாட்டாயா என்கிற அறிவியல் விஞ்ஞான செய்தியை தந்து உலகத்திலேயே மழை பெய்வதற்கான காரணத்தை அறிவித்த முதல் பெண்மணி ஒரு தமிழச்சி. ஆன்மீகத்திற்குள் அறிவியலை தந்தவள் ஆண்டாள் என்கிற பெண் தான். அவள் இறைவனின் மீது ஆசை வைத்தாள். பக்தி ஒரு சாதாரண பெண்ணை அவ்வளவு தூரத்திற்கு இட்டு செல்லும் என்று நான் சொன்னேன். பொன் மீது வாழ்வதற்கு காசு வேணும், இந்த உலகத்தில் பிழைக்கிறதுக்கு பணம் வேணும் இல்லைன்னு நான் சொல்லல. பணம் இல்லாம பிழைக்க முடியாது. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாகியாகுங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். இந்த உலகத்துல பிழைக்கணும் அப்படின்னா காசு பணம் கட்டாயம் வேணும் இல்லைன்னு நாங்க சொல்ல. ஆனா அது அளவுக்கு மீறி ஆசையாக இருக்கும்போது பெரிய அழிவை தரும். மைடாஸ் அப்படிங்கிறவனுடைய கதையை நீங்க கேட்டிருப்பீங்க. அவனுக்கு பொருள் மேலையும் பொண்ணு மேலையும் பெரிய அளவுக்கு ஆசை. அவன் இறைவன்கிட்ட வேண்டினான். இந்த கேஸுக்கு மாதிரி தான் அவனு வேண்டினான், எனக்கு நிறைய பணத்தை கொடு பொண்ணை கொடுன்னு வேண்டினான். இறைவன் அவனுக்கு ஒரு வரம் கொடுத்தார். நீ எதையெல்லாம் தொடரையோ அதெல்லாம் தங்கமா மாறிடும் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்தார். அவனுக்கு அளவு கடந்த சந்தோஷம். உடனே வீட்டுக்கு ஓடி வந்தான். ஓடி வந்து தன்னுடைய வீட்டினுடைய தூணை தொட்டான், அப்படியே தங்கமா மாறிடுச்சு. நாற்காலியை தொட்டான், அப்படியே தங்கமா மாறிடுச்சு. மேஜையை தொட்டான், தங்கமா மாறிடுச்சு. அவனுக்கு சந்தோஷத்தினுடைய உச்சத்துக்கே போயிட்டான். அங்க ஓடுறான், இங்க ஓடுறான், ரொம்ப ஒரே ஆனந்தத்தில் இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு பசியாச்சு. உடனே தன்னுடைய மகளை கூப்பிட்டு, அம்மா கொஞ்சம் சாப்பாடு போடு அப்படின்னா சாப்பாடு வச்சாங்க. சாப்பாடு எடுத்து வாயில போடலாம்னு சாப்பாட்டை கையில வச்சான், அதுவும் தங்கமா மாறி போச்சு. சாப்பிட முடியல, பசி, நல்ல பசி, சாப்பிட முடியல அவனால. உடனே அவன் மகள் ஓடி வந்தா, ஐயோ மகளே இப்படி ஆயிடுச்சேன்னு தொட்டான், அவளும் தங்கமா போயிட்டா. அளவு கடந்த ஆசை வச்சா, பொருள் மேல் ஆசை கொண்டால் அதனுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கு. அல்லது பூரி விற்கிறவங்களோ அல்ல நடுவர் அவர்களே, பூரியார் என்றால் இழிந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். காசு பணம் யாருகிட்ட வேணாலும் இருக்கலாம், ஆனா கடவுள் அருள் அப்படிங்கிறது நல்ல மனிதர்களிடம், நல்ல பக்தி உடையவர்களிடம் தான் கிடைக்கும். அதை நாம மனசில் வச்சுக்கணும். ஒரே ஊர்ல நடந்த 2 சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர், சரி, பணத்தையே நோக்கமாக கொண்டவர், தன்னுடைய பாவத்தை போக்குறக்கோ அல்லது வேறு யாராவது சொன்னதாகவோ அவர் ஒரு கோயில் கட்டுறார். அஸ்திவாரம் பறிக்கிறார், கோயில் கட்டுறாரு, ஐயர் எல்லாம் கூப்பிடுறாரு, யாகம் நடக்குது, வேள்வி நடக்குது, எங்க பார்த்தாலும் ஒரே ஜனத்திரள், அன்னதானம் எல்லாம் நடக்குது. யாக வேள்வி முடிஞ்சு 48 நாள் மண்டல பூஜை முடிஞ்சது. இறைவன் அந்த கோயிலுக்கு வருவதாக ஐதீகம். ஆனா அதே சமயத்தில் அந்த ஊர்ல ஒரு பரம ஏழை, அவனிடத்துல பணம் இல்லை, ஆனால் அவனிடத்தில் இறைவன் மீது பக்தி இருக்கிறது. அவன் மனசுக்குள்ளேயே ஒரு கோயில் கட்டுறான், மனசுக்குள்ளேயே ஒரு கோயில் கட்டுறான். இரண்டும் ஒரே சமயத்தில் நிகழ்கிறது. மிக விமரிசையாக பொருள் செலவு செய்து கட்டப்பட்ட கோயிலுக்கு போக வேண்டிய கடவுள் சாதாரண ஒரு பக்தனுடைய உள்ளத்துல குடியேறிட்டார். அழகா சொல்லுவாங்க, நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமே என்று சொல்லுவார்கள். பணம் தான் பெரிது அப்படின்னு இவங்க நினைக்கலாம், கடவுளுக்கு அந்த நினைப்பு கிடையாது. அந்த அந்த மனிதருடைய பெயர் வந்து பூசலார் நாயனார்னு. பூசலார் நாயர் மனக்கோயில் கொண்ட மாணிக்கனார் அப்படின்னு அவருக்கு பெரிய புராணத்துல பெயர் உண்டு. இவங்க நினைக்கிற மாதிரி பொருள் பெரிது பணம் பெரிதுன்னு இருந்தா கடவுள் அங்க இல்ல போயிருக்கணும். கடவுள் இங்க இருக்கிறார். கடவுளை தேடிதே இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. அது தெரியாம பணம் தான் பெருசுன்னு பேசிட்டு அமர்ந்திருக்கிறாங்க இந்த அறிவுஜீவிகள், பாவம். அதே மாதிரி உண்மையான பக்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு தடவை நாரதர் என்ன பண்ணாரு, மகாவிஷ்ணுவிட்ட போய் கேட்டார், சுவாமி அனுதினமும் உங்க நாமத்தையே நான் சொல்லிட்டு இருக்கிறேனே, உலகத்துல என்ன மிஞ்சின ஒரு நாராயண பக்தன் உண்டா அப்படின்னு கேட்டார். அதுக்கு மகாவிஷ்ணு சொன்னார், நீ மிகப்பெரிய பக்தன் தான், விஷ்ணு பக்தன் தான், ஒத்துக்கிறேன். ஆனா உன்னை விட ஒரு பெரிய பக்தன் பூலோகத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்னை விட ஒரு பக்தனா, யார் அவர் அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி பூலோகத்தில் இந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னார். கடவுளே சொன்னா கூட நம்மால் போய் பார்த்து தான் நம்புவான். அவன் கீழே இறங்கி பூலோகத்துக்கு வந்தான். அவன் ஒரு சாதாரண விவசாயி. காலையில் எந்திரிச்சான், கண்ணை தேய்ச்சான், நமோ நாராயணா அப்படின்னா காட்டு வேலைக்கு போயிட்டான். காட்டுல கடுமையா வேலையை செஞ்சான். சாப்பாடுற டைமுக்கு வந்தான். சாப்பிடுறதுக்கு முன்னாடி நாராயணா சொல்லிட்டு சாப்பிட்டான். மீண்டும் வேலைக்கு போயிட்டான். மாலை நேரத்தில் வீட்டுக்கு வந்தான். மீண்டும் ஒரு தடவை சாப்பிட உட்கார்ந்தான். நாராயணான்னு சொன்னான். சிறிது நேரம் மகனோட எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தான். படுக்க போகும்போது நாராயணான்னு சொல்லிட்டு படுத்துட்டான். அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ணல.
உடனே நாரதர் இதை பார்த்துட்டு நேர வந்தார், பார்க்கடலுக்கு வந்தார் மகாவிஷ்ணுவிட்ட. என்ன அநியாயம், 4 தடவை நாராயண நாமத்தை சொல்றார். நான் மூச்சுக்கு மூச்சு நமோ நாராயணா நமோ நாராயணன்னு சொல்றேன். என்னை விட அவனை போய் உயர்ந்த பக்தன்னு சொல்லிட்டீங்களே சுவாமி, இது அடுக்குமா நியாயமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு மகாவிஷ்ணு சொன்னார், சரி அது இருக்கட்டும், உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணத்துல, சின்ன கிண்ணத்துல ஒரு ஃபுல்லா எண்ணெய் ஊத்திட்டு இந்த எண்ணெயை சிந்தாமல் அப்படியே கையில் வச்சுட்டு 14 லோகத்தையும் சுத்திட்டு வா அப்படின்னார். உடனே நாரதர் அந்த எண்ணெயை கிண்ணத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் கையில் வச்சுட்டு அப்படியே உலகம் முழுவதும் சுத்தி வந்தார். எல்லா உலகத்தையும் சுத்தி முடிச்சுட்டு ஒரு நாள் பொழுது முடிந்து விட்டது. அப்படியே பத்திரமா கொண்டு வந்து மகாவிஷ்ணுவிட்ட கொடுத்தார். ஒரு துளி எண்ணெய் கூட சிந்தல. பாருங்க சுவாமி அப்படின்னு கொடுத்தார். சரி நாரதா, நான் சொன்னபடி செஞ்சுட்டேன். ஆனா இந்த எண்ணெய் கிண்ணத்தில் இருந்து எண்ணெய் விழக்கூடாது என்பதில் கவனமா இருந்த. ஆனா எத்தனை முறை என்னுடைய நாமத்தை அப்போது நீ சொன்னாய் அப்படின்னு கேட்டார். ஒரு வேலை என்று கொடுக்கப்பட்ட பிறகு நாரதரால் நமோ நாராயணா என்ற நாமத்தையே மறந்து விட்டார். ஆனால் எவ்வளவோ வேலை இருந்த பொழுதிலும் அந்த விவசாயி காலையிலும் மாலையிலும் இரவிலும் இறைவனுடைய நாமத்தை சொன்னதால் அவன்தான் உயர்ந்த பக்தன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆக பக்தி என்பது அப்படி இருக்கணும். இவங்க காசு மனம் தான் பெருசுன்னு பேசுறாங்க, ஆனா அது தவறு. நாம் ஏற்கனவே சொன்னோம், மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்கிறது எவ்வளவு தீயது அப்படின்னு சொன்னோம்.